துலாம் ராசிக்காரர்களில் 12 ராசிக்காரர்களே துலா ராசிக்காரர்களுக்கு தான் 2026ஆம் ஆண்டு நல்லா இருக்கும்ன்றதை அடிக்கடி பேசுகிறேன். ஏன்னா ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய முதல் ராசி துலா ராசி. 80% பேர் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் உண்மையிலேயே நல்லா இருக்கும். மிச்சம் 20% பேருக்கு வேணால் அந்த ஜாதக தசாபக்திகளில் ஒரு 6, 8ன்னு இருந்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட தாங்க முடியாத கஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு வந்துட போகிறது இல்லைங்க. இப்போ பாருங்கள், எப்போவோ ஒரு தடவை 18 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய 11ஆம் இடத்து கேது இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த வருஷம் முழுக்க இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய 9ஆம் இடத்து குரு ராசியை பார்க்கக்கூடிய தன்மை. இந்த தடவை குரு ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எல்லாவற்றையும் விட மேலாக வருட ஆரம்பத்தில் வருடத்தின் முதல் நாள் உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரனை குரு பார்த்து கொண்டிருப்பது, பாக்கியாதிபதியோடு பரிவர்த்தனையாகி இருப்பதுன்றது மிகப்பெரிய நல்ல மேன்மைகளை கொடுக்கக்கூடிய தன்மை. 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய 6ஆம் இடத்து சனியும் இப்போது இருக்குதுங்க. ஆக சனி நல்லா இருக்கிறார், குரு நல்லா இருக்கிறார், கேது நல்லா இருக்கிறார். இந்த 3மே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது என்பதால் எதிலும் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய தன்மை. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல கல்வி, வேலை, தொழில், திருமணம் போன்ற அமைப்புகள், வியாபாரம் போன்ற அமைப்புகள், ஆரோக்கியம், கடன் இல்லாமல் இருக்கிற நிலைமை, முன்னேற்றமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி இருந்தவர்கள் என்ன தொழிலில் இருக்கிறீங்களோ, என்ன வேலையில் இருக்கிறீங்களோ, என்ன ஜீவன அமைப்புகளில் இருக்கிறீங்களோ, அந்த ஜீவன அமைப்புகளில் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல அத்தனையும் பலிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல வருஷமாக தாங்க இந்த வருஷம் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதை விட முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஐயா, உண்மையிலேயே உங்களுடைய உழைப்பு உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல், ஐயா இப்போ நான் ஒரு பிளாட்ஃபாரத்தில் ஒரு சின்ன டீ கடை வச்சுருக்கிறேங்க, ஒரு சாலை ஓரத்தில் ஒரு கோவில் வாசலில் பூக்கட்டி விற்கிறேங்க. எளிய தொழில்களை பண்ணக்கூடிய துளாராசிக்காரர்கள் சகோதரிகள் எல்லாருக்குமே கூட இப்போது இருக்கின்றதை விட இரட்டிப்பு, மும்மடங்கு, 4 மடங்கு. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 5000 ரூபாய், 5000 சம்பாதிக்கிறவருக்கு 50000, 50000 சம்பாதிக்கிறவருக்கு 5 லட்சம், லட்சம் என்கின்ற அளவிற்கு ஓரளவிற்கு 10 மடங்கு, 5 மடங்கு லாபங்கள் இரட்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமாகவே இந்த வருஷம் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குதுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. வாகனம் வேணுமா, வாகனம் கிடைக்கும். வீடு வாங்க போகிறீங்களா, வீடு வாங்கலாம். வீடு வாங்கலை அல்லது வீட்டடி மனை ஒரு 2 சென்ட் 3 சென்ட் இடமாவது வாங்கி போட முடியும். ஏற்கனவே பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வீட்டை கட்டணுமா, கண்டிப்பாக கட்ட முடியும். முதல் 4 அல்லது 5 மாதங்களுக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல வருமானம் அந்த வருமானத்தை நல்ல விதமாக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கின்ற அதே நேரத்தில் பிற்பகுதி 7 மாதங்கள் தொழில்துறை அமைப்புல ரொம்ப நல்லா இருக்குங்க. வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலையே இல்லாதவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கும். வேலையே போனால் கூட அதை விட நல்ல வேலை கிடைக்கும். எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் அவரவருடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல இருக்கக்கூடிய வருஷமாகவே இந்த வருஷம் கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இருக்குதுங்க. பெண்களுக்கு சொந்த வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்து வந்த சோகங்கள் விலகும். வீட்டிலையும் வேலை செய்கிறேன், வெளியிலையும் வேலை செய்கிறேன், என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, பெத்த புள்ள புரிஞ்சிக்க மாட்டேங்குது, புருஷன் புரிஞ்சிக்க மாட்டேன்றார் இருந்தவங்க எல்லாருக்குமே பெண்கள் என்பவர்கள் குடும்பத்துடைய எவ்வளவு பெரிய தூண். அந்த ஒரு பெண் ஜீவன் இல்லைன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்காதுன்றதை ஆண்கள் உணரக்கூடிய எல்லா நிலைகளிலும் நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உண்மையிலேயே பரவாயில்லைங்க நான் நல்லா இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய வருஷமாகவே அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2026ஆம் வருடம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருட ஆரம்பத்தில் 4 மாதங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட பிற்பகுதி 7, 8 மாதங்கள் மிகப்பெரிய அளவில் நல்லதாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. முதல்ல ஒரு 4, 5 மாதங்கள் ஓட்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு நண்பர்கள் தொடர்புகள் விடுபட்டு போன நண்பர்கள் வரக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒருத்தரை பார்த்து இவரை ஒரு பெரிய மனுஷன், இவர் அதிகாரத்தில் பெரியாள், பணத்தில் பெரியாள், அந்தஸ்தில் பெரியாள், இவருடைய நட்பு கொஞ்சம் கிடைச்சதுன்னா டக்குன்னு நம்ம அதை வச்சு கொஞ்சம் டெவலப் ஆகிடலான்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா? இதெல்லாம் முதல் 5 மாதங்களுக்குள்ளே எதிர்பாராத விதமாக ஒரு சந்திப்பின் மூலமாக, ஒரு நட்பின் மூலமாக, ஒரு உறவின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. பிற்பகுதி 7, 8 மாதம் ரொம்ப டாப்பாக இருக்குங்க. குரு பகவான் உச்சனாகி 9ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்க போவதும், வருடத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் அப்படியே 2ஆம் இடத்துலேருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதும் இந்த வருடம் அவங்கள தகன்னு தங்கம் மாதிரி மின்னண வைக்க போகுது அப்படிங்கிறத காட்டுது. தங்கம்னு தான் நினப்புக்கு வருது. தங்கம்லாம் வாங்குகிற லெவலில் விட்டு எங்கேயோ போயிடுச்சு. பவுனை விலையை கேட்டால் இப்போ 1 லட்சத்தை தாண்டி எங்கேயோ ராக்கெட் வேகத்தில், ஜெட் வேகத்தில் பறந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் அந்த தங்கத்தை ஓரளவிற்காவது வாங்கி வீட்டில் வைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு ஜூன் மாதத்திற்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல விதமாகவே உண்மையிலே அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன். இது வரைக்குமே கோர்ட்டு நடவடிக்கைகள், கேஸு அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருந்தவர்களுக்கு அதற்கான தீர்வுகள் இந்த வருடத்தின் கடைசியில் பிற்பகுதியில் 7ஆம் மாதம் ஜூலை மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. படிப்படியாக முன்னேற்றங்களை நீங்களே உணரக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக இருக்கிறது. வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்கள், குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போய் பிழைக்கணும், வேலை செய்யணும், படிக்கணும் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், ஏற்கனவே அங்கே போயிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் இருக்கிற இடத்திலே காரு, வீடு, பங்களா, நல்ல வேலை, தொழில் போன்றவைகள் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவன் என்ன பண்ணார், இந்த மனுஷன் என்ன பண்ணார்னே தெரியலையா, கடனை எவ்வளோ வாங்கி வச்சிருக்கிறாரு, யாருக்காவது தூக்கி கொடுத்துட்டாரா, எங்கேயாவது ஏமாந்துட்டாரா, இந்த மாதிரியான சூழல்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த மனுஷன் கொஞ்சம் நல்லா இருப்பார் என்கின்ற மாதிரியான சில பல அமைப்புகள் முதல் 3 மாதங்களுக்கு பிறகு அப்படியே ஆரம்பிக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. பெரும்பாலும் அம்மாவை பற்றி கவலைப்பட்டவங்க, தூர இடத்துல இருக்கிற அம்மாவை வந்து போய் பார்க்க முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் தாய் தந்தை நல்லா இருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் வெளியிடத்துல தூர இடத்துல இருக்குது, என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, திரும்ப வர மாட்டேங்குது, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு இருந்த ஒரு 50-60 வயது தாண்டிய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய தன்மை. 3-4 வருடங்களாக என் வீட்டில் மங்கள சத்தமே கேட்கல, கல்யாணம் நடக்கலை, வளகாப்பு நடக்கலை, பெண்ணை கரையேற்றின அது சரியாக வரல, அல்லது பெண்ணுக்கு கல்யாணமே ஆகலை, பிள்ளைக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தொல்லைகள் விலகக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது. விருச்சிகத்தினர் எல்லோருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இப்போது உண்டுங்க. வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் பரிவர்த்தனையாகி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு 5 மாதம் அப்படியே ராசியை பார்ப்பார். 2024 உங்களுக்கு சுத்தமாக நல்லா இல்லை, 25 பரவாயில்ல. ஆனால் அந்த 2ஐயும் தூக்கி சாப்பிட்ற விதமாக மிக அருமையான மாற்றங்கள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. 2024 வாங்கின கடனை என்ன அடைக்க முடியல, அப்போ போய் ஒரு சிக்கலில் மாட்டினேன், வேலை போச்சு, தொழில் போச்சு, அப்படி போச்சு இப்படி போச்சு, அப்போ போய் தேவையில்லாமல் ஒரு இக்கட்டில் போய் மாட்டினேன், போன வருஷமும் தீரல, இந்த வருஷமாவது தீர்மானம் இருக்கிறவங்களுக்கு 2024 நீங்கள் செஞ்ச தப்புக்கள், ஒரு மாதிரியான வழிமாற்றங்கள், தடுமாற்றங்கள் எல்லாத்துலேயும் இப்போ அப்படியே ரெக்கவர் ஆகி வரக்கூடிய வருஷமாக 2025ஆம் வருஷம் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே 2025ஆம் ஆண்டு 26ஆம் ஆண்டு அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. முதல் 5 மாதத்திற்குள்ளேயே திருமணம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம், கடன் சார்ந்த விஷயங்களில் ஒரு தீர்வுகள் கண்டிப்பாக ஏற்படும். முதல் திருமணம் தோல்வியுற்ற 2வது திருமணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு நல்ல அமைப்புகள், நல்ல தீர்வுகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு. ஐயா எல்லாம் சரி, ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சியில் 8ஆம் இடத்திற்கு குரு போகிறார்னு சொல்கிறாங்களே, குரு 8ல் போனால் நன்மைகள் இருக்காதே, என்னங்க ஐயா ஒரே பயமாக இருக்குது, இந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாருக்குமே குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன், அவர் உச்சம் என்கின்ற ஒரு உயர்நிலையை அடையப் போகிறார். 8ஆம் இடத்துல போய் அவர் அடைஞ்சாலும் கூட எதிர்பாராத நன்மைகள், அதிர்ஷ்டம், சாதாரண லெவலில் ஆயிரக்கணக்கில் சம்பாரிச்சிருக்கிறவன லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய தன்மை, கீழ்நிலையில் இருக்கவரை தூக்கி நிறுத்தக்கூடிய அமைப்போல தான் தனுசு ராசிக்காரருக்கு செய்வாரே தவிர 8ல் மறைந்து கெடுதல்களை ஒருபோதும் செய்ய மாட்டார். ஆகவே 8ஆம் இடத்தில் உச்சமாகக்கூடிய தன்மை, அந்தஸ்து, கௌரவம் போன்றவைகளை உயர்த்தி தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. மனசில் என்ன நினச்சிருக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். வெளிநாடு போவீங்க, வெளிமாநிலம் போவீங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் தான் இது பண்ணுவீங்க, அதில் நல்லவைகள் நடக்கும். இதுவரைக்கும் கை கொடுக்காத பங்குச்சந்தை போன்ற அமைப்புகள் இந்த வருஷம் கை கொடுக்கும். ஒரு 10,000 போட்டு 1,00,000 சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தனுசு ராசிக்கார சகோதரிகளுக்கு கடந்த காலத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த மன அழுத்தம்லாம் கண்டிப்பாக விலகும். எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். வேலை நிம்மதி, தொழில் நிம்மதி, வியாபார அமைப்புகள், ஜீவன அமைப்புகள் வலுவாக இருந்தாலே எல்லா விதத்திலையும் ஒரு நிம்மதி இருக்கும் இல்லையா? ஆக பணம் சம்பாதிக்கக்கூடிய, பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய, கடனை அடைக்கக்கூடிய, மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய அத்தனை அமைப்பும் ஓரளவிற்கு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு யோக வருடமாகத்தாங்க இந்த வருடம் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய, பெரிய சோதனைகள் இல்லாத ஆண்டாகவே அமைந்திருக்கிறது 2026ஆம் ஆண்டு. மகர ராசிக்காரர்கள் டபுள் செஞ்சுரின்னு சொல்லுவேன். அதாவது ஒரு கிரிக்கெட் பிளேயர் டபுள் செஞ்சுரி அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இரட்டை நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷம் இருக்குது. முதல் 5 மாதம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். கடனை சமாளிக்க முடியாமல் இது பண்ணிகிட்டு இருப்பீங்க.
ஒரு 7-8 வருஷமாவே மகர ராசிக்காரங்க நல்லா இல்லைன்றது தான் உண்மை. 7 சனியின் காரணமாக. ஆமாங்க, நீங்க தான் 2025 நல்லா இருக்கும்னீங்க. அப்படிலாம் ஒண்ணும் பெருசாலாம் இல்லங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு, முன்ன இருந்த கஷ்டம் இப்ப இல்ல. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டதுலேருந்து இப்ப கஷ்டப்படுற லெவலுக்கு வந்துட்டீங்கல்ல. அந்த ரொம்ப கஷ்டம், சாதா கஷ்டம் அப்படின்ற நிலைமை இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு. கஷ்டமே இல்லாத நிலைமை 2026ஆம் ஆண்டு இருக்கும். ஏன்னு சொன்னா, இப்ப தான் 7 சனி முடிஞ்சு 8 மாசம் ஆரம்பிச்சிருக்கு. மற்ற கிரகங்களும் இப்ப தான் சாதகமாக வரக்கூடிய தன்மைகள்ல இருக்கு. இந்த வருஷத்துல கூட முதல் 4, 5 மாதங்கள் சுமாரா தான் இருக்கும். அப்போ அடிக்கடி அலைச்சல்கள் இருக்கும். வடக்கு திசை நோக்கிய பயணம் அல்லது பயணங்களின் மூலமாக அடிக்கடி வேலை ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை, சாப்பாட்ட கையில வச்சுக்கிட்டே சாப்பிட முடியாத நிலைமை. இவ்வளவு கஷ்டப்படுறேனே, ஒரு ரூ. 10 ஜாஸ்தி வராதா? அதெல்லாம் வரலங்க. என் பொண்டாட்டி பிள்ளைய புருஷன காப்பாத்துறதுக்கே கஷ்டமா இருக்கு என்கின்ற மாதிரியாக, எதிலும் ஒரு அலைச்சல் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக, வருடமாகவே இந்த வருடம் முதல் 4 மாதங்கள் இருந்தாலும் கூட, பிற்பகுதி ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து உச்சகுருவானவர் உங்களுடைய ராசியையும், ராசிநாதனையும் பார்க்க போகிறார். இது ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு அமைப்பு. என்னன்னா, ஒரே நேரத்தில குரு ராசிய பார்த்தார்னா யோகம், ராசிநாதனையும் பார்த்தார்னா அதியோகம், அதிக யோகம். அந்த மாரியான அமைப்பு பிற்பகுதி 7 மாதங்கள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வரப்போகிறது. எல்லா நிலைமைகளையும் இதுவரைக்கும் முயற்சிகள் பலிக்காமல் இருந்தவர்கள், முயற்சிகள் சார்ந்த விஷயத்தில, அதாவது கடந்த காலத்தில தொழில் நல்லா இல்ல, வேலை நல்லா இல்ல, வியாபாரம் நல்லா இல்ல, விவசாயம் நல்லா இல்ல, வாழ்க்கை நல்லா இல்ல, கடன் அப்படி இருக்கிறது, ஆரோக்கியம் நல்லா இல்ல, குடும்பம் நல்லா இல்ல, மனைவி நல்லா இல்ல, கணவன் நல்லா இல்ல, புள்ள நல்லா இல்ல, குடும்பத்தில யாரோ கண்ணு வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, அது வச்சுட்டாங்க, இது வச்சுட்டாங்கன்ற மாதிரியாக மனதை போட்டு பிரட்டிக் கொண்டு அழுத்திக் கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு சொந்த காலில் நிற்கக்கூடிய, நான் மறுபடியும் பிறந்து வந்து விட்டேன், மறுபடியும் துளிர்த்து விட்டேன், ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் நான் வந்துட்டேன், ஐ வில் பி பேக் என்னமோ சொல்லுவாங்களே, ஐ ஆம் பேக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? நான் வந்துட்டேன்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இப்போது 2026ஆம் ஆண்டு அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் சர்வ நிச்சயமாக உண்டு. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. தொழில் நல்லா இருக்குங்க, குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சொந்த காலில் நிற்க போகிறீங்க, மாத வருமானம் இவ்வளோதான்றது ஃபிக்ஸ் ஆக போகிறது. அண்ணனை நம்பி, அக்காவை நம்பி, அப்பாவை நம்பி, அம்மாவை நம்பி, பிள்ளைய நம்பி, தம்பியை நம்பி, தங்கச்சியை நம்பி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க, பொண்டாட்டியால், புருஷனால் இப்படி இப்படின்னு இருந்தவங்க எல்லாருக்குமே சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு, ஆஹா இவரை வந்து மறுபடியும் வந்துட்டாரியா, அதிர்ஷ்டம் இவருக்கு ஏதோ வந்துருச்சு போல் தெரியுது, மறுபடியும் லேசாக தலையெடுக்கிறாரு, இப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாருன்ற மாதிரி மற்றவர்கள் உங்களை வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய நன்மைகள், மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு நான் சுருக்கமாகவே சொல்லி முடிச்சிருவேன். 7 சனி முடிஞ்சு போச்சு, உங்கள் காலம் ஆரம்பிச்சிருச்சு. 2026ஆம் ஆண்டு மகரத்தினருடைய கண்டிப்பான நல்ல ஆண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு வருட ஆரம்பமே அமர்க்கலமாக தான் இருக்குது. ராசியை குருபார்த்து கொண்டிருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. ராசியிலேயே குரு ராகு இருந்தாலும் கூட அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். கடந்த 3 வருஷங்களாக இருந்த அந்த தொல்லை 2026ல் கண்டிப்பாக இருக்காது. 23, 24 உங்களை ஜென்மச்சனி என்கின்ற பேரில் படுத்தி எடுத்துருச்சு இல்லையா? அவிட்டம், சதயம் 2 பேரையும், புரட்டாதியும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவிட்டம், சதயம், புரட்டாதி 3 நட்சத்திரக்காரர்களையும் 23, 24 சோம்பேறிகள் ஆக்கிருச்சுன்றதான் உண்மை. எல்லா நிலைமைகளையும் எப்படி இருக்குது, அப்படி இருக்குது, ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சுன்னு இருந்தவங்க எல்லாருக்குமே ஓரளவிற்கு நன்மைகள் தரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. கும்பராசிக்காரர்கள் கஷ்டங்கள்லேருந்து வெளியே வந்துட்டீங்க, வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறீங்க பாதி பேர். அவங்க எல்லாருமே முழுக்க முழுக்க வெளியே வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு 80% நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஜென்மச்சனியின் தாக்கம் முழுசாக வெளியே வந்துருச்சுன்றதை 2026ஆம் ஆண்டு உணர்வீங்க. சுறுசுறுப்பாவீங்க, தன்னம்பிக்கை இருக்கும், இழந்து போன அதிர்ஷ்டம் திரும்ப வரும். அதுக்காக பிரேக்கப் ஆகி போன காதல் திரும்ப வருமானு கேட்காதீங்க, கண்டிப்பாக இருக்காது. ஆணுக்கு பெண்ணையும், பெண்ணுக்கு ஆணையும் கடுமையான சோதனைகளை கடந்த 3 வருடங்களாக அத்தனை கும்பராசிக்காரர்களும் அனுபவிச்சிங்க. அந்த இழந்த உயிர் உறவுகளை தவிர மற்றவைகள் எல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய தன்மை. வேலை நல்லாயிருக்கும், தொழில் ஆரம்பிக்கலாம், வியாபாரம் நல்லாயிருக்கும், விவசாயம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். பொருளாதார முன்னேற்றங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு எல்லாத்துலேயும் ஒரு புதிய ரூட் தெரியக்கூடிய வருஷமாக 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இது வரைக்கும் கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க, என்னையா நீ அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, வேலைக்கே லாய்க்கு இல்லை, உன்ன மாதிரி சோம்பேறியை போய் வேலைக்கு வச்சுட்டு இருக்கிறேனே, அல்லது பெத்த பிள்ளைங்களையே வந்து அப்பாக்கள் திட்டுனா, அம்மாக்கள் திட்டுன காலெல்லாம் கும்பராசிக்கார இளைஞர்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். தண்டச்சோறுன்னு பேர் வாங்கினீங்களே, அந்த தண்டச்சோறுன்ற பேரெல்லாம் அப்படியே மாறி என் பிள்ளையை போல உண்டுமா, இவரை போல உண்டுமா, அவரை போல உண்டுமான்னு ஓரளவிற்கு எல்லாவற்றிலும் ஒரு உயர்நிலை அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வரப்போகுது. உண்மையிலே திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்தில் உண்டு. ஒரு முக்கிய பருவத்தில், கல்யாண பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் தடுமாறிக்கிட்டே போனவங்க எல்லாருக்கும் திருமணம் அமையும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். பிரிஞ்சுட்டு போகணும்னு நினச்சவங்க, கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்கிறவங்களாம் மறுபடியும் ஒன்றா சேருவீங்க.
மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் என்கின்ற எண்ணங்கள் கண்டிப்பாக வரும். குழந்தைகளுக்காகவாவது ஏதாவது சேர்ந்து வாழலாம்ன்ற எண்ணங்கள் கண்டிப்பாக உண்டு. வருடத்தின் பிற்பகுதியில் 7 மாதங்கள் வெளிநாட்டு பயணங்கள், வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வீடு வாகனம் அமையக்கூடிய அமைப்பு, சிலருக்கு சுப கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு. ஹவுசிங் லோன், புது வீடு வாங்கினா ஒரு லோன் வரும் இல்லையா, அந்த லோன் வாங்குறத ஒழுங்காக கட்டணும் இல்லையா, அந்த ஒழுங்காக கட்டக்கூடிய அளவிற்கு நிரந்தர வருமானங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புன்னு கும்பராசிக்காரர்களுக்கு 99% கஷ்டங்கள் விலகிவிட்ட வருஷமாக 2026ஆம் ஆண்டை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. பெரிய அளவில் கவலையெல்லாம் இருக்காதுங்க. இழந்து போன அதிர்ஷ்டம் உங்களுக்கு இப்போ திரும்ப வரப்போகிறது. உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல வருஷங்க 2026. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் சுத்தமாக நல்லா இல்லை. ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஓரளவுக்கு பாதிப்புகளை அடையாமல் அவங்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறீங்க. இதுலேயே கூட பௌர்ணமிக்கு பக்கத்தில் அல்லது சந்திரன் சுபத்துவமாக இருக்கப்பட்டவர்களையும் சேர்த்துக்கலாம். ஆனால் ஒரு 70-80% மீனராசிக்காரர்கள் கடுமையான பாதிப்புகளில் இருக்கிறீங்கன்றதான் உண்மை. அப்படியே என்ன தான் ஆகிப்போச்சு எனக்கு, ஏன் என் மூளை வேலை செய்யலை, முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்ற மாதிரியான ஒரு நிலைமைகள் இருக்கிறதே. இந்த மாதிரியான அமைப்புகள் தாங்க கண்டிப்பாக இப்போது மீனராசிக்கார இளைய பருவத்தினர் 20-30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அமைந்திருக்கிறது. அவங்க எல்லாருக்குமே குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வருஷம் ஜென்மச்சனியோடைய ஆதிக்கத்தை உணர்வீங்க. ஆகவே 20-30 வயதுகளில் இருப்பவர்களுக்கு நெகட்டிவான வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்கும். உள்ளதை தான் சொல்ல முடியும். 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னே சொல்லியிருக்க முடியாது. ஜென்மச்சனியின் தாக்கங்கள் கண்டிப்பாக மற்ற கிரக பயிற்சிகளை விட அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. முதல் 5 மாதம் கொஞ்சம் போட்டு ஒரு மாதிரி நம்மளை வாட்டி எடுக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அகலக்கால் வச்சிடாதீங்க. நண்பரோட சேர்ந்தேன், மாமன் கூட சேர்ந்தேன், மச்சான் கூட சேர்ந்தேன், வேலையை விட்டுட்டேன். ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவேன், வேலை விஷயத்தில் மட்டும் வெக்கம், மானம், சூடு, சொரணம் எதுவுமே இருக்கக்கூடாது மீனராசிக்காரர்களுக்கு. ஒரு மேலதிகாரி திட்டினால் கூட இன்னும் ஒரு வருஷத்துக்கு தான்றதை பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே பொறுத்துக்கிட்டு அதற்கப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற மாதிரியாக எதிலும் பொறுமை, நிதானம் தேவைப்படுகின்ற ஒரு ராசியாக இப்போது மீனராசிக்காரர்கள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒன்று, லவ்வெல்லாம் பண்ணிடாதீங்க. வாய்ப்பே கிடையாது. 2027ஆம் ஆண்டு தான் நான் சொல்கிறது புரியும். இந்த வருஷம் வரக்கூடிய லவ் அடுத்த வருஷம் அப்படியே பிரேக்கப்பில் வரும். போன வருஷம் வந்த லவ் இந்த வருஷம் தாக்கு பிடிக்காது. ஆணுக்கு பெண்ணால், பெண்ணுக்கு ஆனால் மன அழுத்தம் இருக்கக்கூடிய தன்மைகள், எதன் மீது அதிகமாக பாசமும் நேசமும் நம்பிக்கையும் வைக்கிறீர்களோ அவர்கள் காலை வாரி விடக்கூடிய அமைப்புகள், தனியாக தொழில் ஆரம்பிப்பது, மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு வரும். ஆகவே பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. இப்போ தான் அந்த ஓடிபியை சொல்லுங்கள், இந்த லிங்க் அழுத்துங்க, அப்படி இப்படின்றதில் காசு பணம் போகும். வாட்ஸ்அப்பில் வர்ற தகவல்லாம் நம்பாதீங்க. சோஷியல் மீடியாவில் பாதி பேர் பொம்பளைங்க பேரில் இருக்கிறவங்கெல்லாம் ஆம்பளைங்க தான்றதையும் இப்போ தான் நீங்கள் மீனராசிக்காரங்கள்லாம் புரிஞ்சிக்குவீங்க. ஆக கொஞ்சம் நிதானமும் பக்குவமும் தேவைப்படுகின்ற அதே நேரத்தில் 50 வயசுக்கு மேற்பட்டவங்க, ஒரு 45 வயசு தாண்டினவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் எதனா ஏற்படுமானா ஏற்படாதுங்க. அவங்க எல்லாருக்குமே 2ஆம் சுற்று சனியாக இந்த வருஷம் செயல்படும். அவங்க எல்லாருக்குமே சொத்து சேர்க்கை, வாகன சேர்க்கை, தொழில் நல்லா இருக்கிறது, வேலை நல்லா இருக்கிறது, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கிறது, பிள்ளைய கரையேற்றுறது, பையனுக்கு ஏதாவது செட் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியாக கையில் இருக்கக்கூடிய பணம் சுப விரயமாக நல்ல விஷயமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, இரட்டிப்பு வருமானம் போன்றவைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனாலும் ஒன்று சொல்லுவேன், பொதுவாக மீனராசிக்காரங்க நல்லவங்க, வல்லவங்க. நல்லவன் என்றைக்குமே வாழ்வான். ஒரு சின்ன கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் கூட, ஒரு சிறிய சறுக்கல் வந்தாலும் கூட, நல்லவன் இறைவனின் பரம்பொருளின் துணையோடு எழுந்தெடுத்து நின்று நல்லபடியாகவே போவான் என்பதால் மீனராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அதை பெரிதாக வராத ஒரு நல்ல வருஷமாகவே அமைஞ்சிருக்குங்க 2026ஆம் ஆண்டு.